ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். பானு கைமணம். ஹோட்டல் ஸ்டைல் தம் பிரியாணி நம்ம வீட்டு குக்கர்லேயே இப்போ ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். தம்மெல்லாம் போட்டுட்ருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு தம் போடவும் தெரியாது. தம் பிரியாணி எப்படி பொல பொலன்னு உதுராக இருக்குமோ அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி இதே அளவுகளோட குக்கரில் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க, சமையல் இப்போ தான் பழகுறீங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப சுலபமாக இந்த தம் பிரியாணி ரெசிபி வீட்லேயே குக்கரில் செய்யலாம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு நான்ஸ்டிக் குக்கர் வச்சுருக்கேன். ஒரு குழிக்கரண்டி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வாசனையாக இருக்கும். கட் பண்ணும்போது நெய் விட்டது மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன். 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு மராட்டி மொக்கு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய். என்கிட்ட ஏலக்காய் இல்லாததுனால ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் இருந்ததுன்னா 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறேன். 3 பச்சை மிளகா கீரி சேர்க்குறேன் காரத்துக்கு. நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம், கலர் கொடுக்கறது. அதனால் 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் போட்டு பச்சை வாசனை போகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் இந்த வெங்காயம் வரணும். நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சோண்டு கல் உப்பு இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும், அதனால் இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு புளிப்பு சுவை இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர். நல்லா புளிக்காத தயிர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா ஸ்கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். அதையும் இந்த வெங்காயம், தக்காளி, காரம் எல்லாத்துக்கூடையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வதக்கி செஞ்சிங்க அப்படின்னா ஹோட்டல் தம் பிரியாணி மாதிரி பொலன்னு கிடைக்கும். அதுவும் குக்கர்லேயே நான் சொல்கிற மாதிரி செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் பார்த்து பொறுமையாக செய்யுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய கட் பண்ணி சின்ன வீடியோவாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சின்ன சைஸ் கேரட், ஒரு 10 பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க. கடைசியாக புதினா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா குழைய வதக்கி விடுங்க. இது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் எப்போவுமே நீங்கள் உப்புமா ரெசிப்பியாக இருந்தாலும் சரி, 1 பாட் ரெசிப்பியாக இருந்தாலும் சரி, 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி, எந்த டம்ளரால் நீங்கள் அளந்தாலும் சரி, நல்லா பொங்க வெந்நீர் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப சுலபமாக ஆகிடும். நான் ஒரு பெரிய டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன், அதால் 2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சீரக சம்பா, பாஸ்மதி எதில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோடய குக்கிங் ரைஸ் ஆஃப் பாயில் ரைஸ்லேயே பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊற வச்சு செஞ்சால் இதுவே பாஸ்மதி மாதிரி நீளமாக வரும். அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சுருக்கேன். அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 3/4 பங்கு ஓப்பன்லேயே குக்கரை நீங்கள் குக் பண்ணுங்கள். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் லேசான தண்ணி இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல கெட்டிமாக 3/4 பங்கு அரிசி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பொலன்னு உங்கள் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை நல்லா தாராளமாக சேருங்க. ஹோட்டலில் தம் பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்ல பொலன்னு உதிராக இருக்கும். அதே மாதிரி குக்கர்லேயும் நம்ம ரொம்ப சுலபமாக செய்யலாம். இதுக்கு நீங்கள் தம் போட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இதை ஒரு சூப்பரான தயிர் பச்சடி கூட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். பூந்தி ரைத்தா இல்லைனா வெங்காயம், கேரட்டு, வெள்ளரிக்காய் போட்டு நான் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தயிர் பச்சடியில் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிக்காத தயிரில் ஒரு சின்ன கேரட்டு, ஒரு சின்ன துண்டு வெள்ளரிக்காய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகா போட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நீங்கள் தயிர் போட்டிங்கன்னா சூப்பரான தயிர் பச்சடி. மேலே கொத்தமல்லி போட்டிங்கன்னா ஜோராக இருக்கும் காம்பினேஷன். கண்டிப்பாக இந்த 1 பாட் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.